வெயில் காலம் வந்தாலே பானையில தண்ணி ஊத்தி வச்சு குளிர்ச்சியான அந்த நீரை குடிப்பதே அலாதியான சந்தோஷம்தான் போங்க. ஒரு புது மண்பானையில தண்ணியை ஊத்தி வச்சா பானை முழுவதும் வெளியில நீர் கசிஞ்சு தண்ணீர் முழுவதும் ஜில்லுன்னு மாத்திடும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பானையில நீர் கசியலன்னா உள்ள இருக்கிற தண்ணி சூடாயிடும். அதேதான் உங்க உடம்புலையும் நடக்குது. உங்க உடம்பு வேர்க்கலைன்னா உள்ள இருக்கிற கிட்னி வெந்து போகும்னு சொன்னா நம்புவீங்களா? வியர்வைக்கும் சிறுநீரகத்துக்கும் நடுவுல நடக்கும் போராட்டத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம உடம்புல நீர்க்கழிவுகளை வெளியேற்ற 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்று சிறுநீரகம், 2 தோல். இவை இரண்டையும் கட்டுப்படுத்துவது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சிறுநீரகத்தின் மேலே ஒரு சின்ன தொப்பி மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அட்ரினல் என்னும் சுரப்பி தான் அது. இதை எளிமையா புரிகிற மாதிரி 2 வகையா பிரிக்கலாம். வியர்வை அதிகம் வரும், அதனால் சிறுநீர் குறைவாக வரும். சிலருக்கு வெயில்ல நின்னாலே வேர்வையா கொட்டும், ஆனா சிறுநீர் வரவே வராது. இது ஏன் நடக்குதுன்னா உங்க உடம்புல இருக்கிற நீர்க்கழிவுகள் அனைத்தையும் வியர்வை மூலமாகவே வெளியேற்றி விடுகிறது. இதனால என்ன நடக்கும்னு தெரியுமா? அப்படி அளவுக்கு அதிகமா வியர்க்கும் போது கழிவுகளோட சேர்த்து உடம்புக்கு தேவையான தாது சத்துக்களும் சோடியமும் வெளியேறிவிடும். அதனால்தான் கை கால் பிடிப்பு, தலை சுற்றல் மற்றும் அதீத சோர்வும் உருவாகுது. இதனால் சிறுநீரகத்தோட செயல்பாடும் மந்தமாகி சிறுநீரக கற்கள் உருவாக ஆரம்ப புள்ளியா அமையுது. 2. சிறுநீர் அதிகம் வெளியேறுவதால் வியர்வை குறைவு. சிலருக்கு எவ்வளவு வெயில்ல வேலை செஞ்சாலும் வியர்க்கவே வேர்க்காது, ஆனா அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வியர்வை வழியா வெளியேற வேண்டிய உடல் உஷ்ணம் வெளியேறாம உள்ளுக்குள்ளேயே தங்கிடும். அதனால உங்க உடல் உறுப்புகள் சீக்கிரமாவே பலவீனமாகும். இந்த சமநிலை ஏன் தவறுது? அதிகப்படியான மன அழுத்தம் அல்லது தவறான உணவு முறையால அட்ரினல் சுரப்பி பாதிக்கப்படும் போது அது சிறுநீரகத்துக்கு தகவல் அனுப்புவதில் சிக்கல் ஏற்படுது. எப்ப வேர்க்கணும், எப்ப சிறுநீர் கழிக்கணும்னு தெரியாம குழம்பி போயிடுது. உடல் ஒரு இயந்திரம் அல்ல, ஆனால் அது ஒரு அதிசயம். வியர்வையின் நோக்கமே உடலை குளிர்வித்தல் தான். சிறுநீரின் நோக்கம் இரத்தத்தை சுத்திகரிப்பதுதான். வியர்வை வழியா வெளியேற வேண்டிய உப்பு வெளியேறாம இருந்தா அந்த வேலையும் சேர்த்து கிட்னி செய்ய வேண்டி இருக்கும். அதனால தான் கிட்னியோட பலு அதிகரிச்சு பிபி என்னும் இரத்த அழுத்தம் உருவாக காரணமா அமையுது. வேர்க்கிறவங்களுக்கு பிபி சீக்கிரம் வராது என்பது இதுல இருக்கிற ஒரு ரகசியம். பகல் முழுக்க வேர்க்காம ஏசிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு ராத்திரி படுத்த உடனே அடிக்கடி யூரின் வரும். பகல்ல வெளியேறாத கழிவை சிறுநீரகம் இரவில் வேகமா வெளியேற்ற முயற்சி பண்ணுது. அதே போல சிறுநீர் கழிக்கும் போது நுரை வந்தா உங்க கிட்னி பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம். அட்ரினல் பயத்தை ஒழுங்கமைக்கும் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி தான் பயத்தையும் மேலாண்மை செய்யுது. இதனால தான் பயத்துல இருக்கும்போது சிலருக்கு வேர்க்கும், சிலருக்கு சிறுநீர் வந்துவிடும். மனசுக்கும் உடலின் நீர் மேலாண்மைக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. எங்கள் சிகிச்சை முறை: நாங்க பாத நரம்பியல் சிகிச்சை, வர்ம சிகிச்சை அல்லது அக்குபஞ்சர் சிகிச்சை செய்யும் போது அட்ரினல் சுரப்பியை தூண்டி உடலின் வெப்பநிலையை சீரமைக்கிறோம். தடை நீங்கும் போது வியர்வை சுரப்பிகளும் சிறுநீரகமும் ஒன்றிணைந்து இயல்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். தீர்வு: இதுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை. தாகம் எடுக்கும் போது போதுமான தண்ணீர் குடிங்க. வியர்வை வெளியேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.